இவர் யார்? இவர் யார்? கருப்பன். கருப்பனா? சத்ரபதி விஜய் சங்கர். நோ. இவரோட ஒரு டயலாக் ரொம்ப ஃபேமஸ். வயலுக்கு நாத்து நட்டாயா. ஆகஸ்ட் 15 வந்து எதுக்காக லீவ் விடுறாங்க? ஏன்னா அன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டே. கரெக்ட். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே வந்து எப்படி கிடைச்சது நமக்கு? அது தெரியலையே. இவங்க யார்? பார்த்தது இல்லையே. இதை மாதிரியே வேற ஒன்று வருமே எங்களுக்கு பாடம், ஆனால் வேற பேர் வரும் அதுல. ஆகஸ்ட் 15 எதுக்காக நம்ம கொண்டாடுறோம்? தெரியல. இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கலாம். அவங்க பாடுவாங்க, ஆளுக்கு மேலே ஏறி நின்று சண்டை போடுவாங்க. சண்டெல்லாம் போட்டு என்ன பண்ணுவீங்க? பிரமிடும்பாங்க, அது மேலே ஏறி. இவர் யார்? ஐயோ, நேத்து நடத்துனாங்களா? ஹாய் ஜிம் குட்டீஸ், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். அதாவது ஆகஸ்ட் 15 வரப்போகுது. நமக்கெல்லாம் சுதந்திர தினம் அப்படின்றது தெரியும். ஆகஸ்ட் 15 அப்படின்னாலே இந்த சுதந்திர தின விழாக்கு எல்லா ஸ்கூல்லையுமே வந்து கொடி ஏற்றுவாங்க, சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க, கலை நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க, ஸ்கூல் லீவ் விடுவாங்க. இதுதான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஆனால் சுதந்திர தினம் அப்படின்றது நம்ம எப்படி கிடைச்சது அப்படின்னா, நமக்காக இந்த ஒரு சுதந்திர தினத்துக்காக வந்து பல்வேறு விடுதலை போராட்ட வீரர்கள் இதுக்காக அவங்களோட உயிர் தியாகங்களை எல்லாம் செஞ்சிருக்காங்க இல்லையா? ஆனால் நமக்கு போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொன்னாலே, நம்ம இந்த நாட்டுக்காக விடுதலை போராட்ட வீரர்கள்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது. காந்திஜி ஞாபகம் வருவாங்க, நேரு ஞாபகம் வருவாங்க, சுபாஷ் சந்திர போஸ் ஞாபகம் வருவாங்க. இந்த மாதிரி வீரர்கள் தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும். ஆனா தமிழ்நாட்டுக்காகவும் பல்வேறு வீரர்கள், பல்வேறு போராட்ட வீரர்கள் வந்து பல பேர் வந்து அவங்களோட உயிரை தியாகம் எல்லாம் செஞ்சிருக்காங்க இல்லையா? அவங்க யார் யாரு, அவங்களெல்லாம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு தெரியுதா? இந்த கால குழந்தைகளுக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய வீரர்கள் யாரு அப்படின்றது தெரியுதா அப்படின்றத நம்ம இன்னைக்கு அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நான் இன்னைக்கு கொஞ்சம் போட்டோஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். அதை ஸ்டூடெண்ட்ஸ்ட கொடுத்து அவங்களுக்கு இந்த இருக்கிறது போராட்ட வீரர்கள் யாரு அப்படின்றத உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. உங்க பேரு? ரவி. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? அதாவது ஆகஸ்ட் 15 வந்து நான் ஸ்கூல்ல எல்லாம் லீவ் விடுவாங்க இல்லையா? எதுக்காக லீவ் விடுறாங்க தெரியுமா? சுதந்திர தினத்துக்காக. சரி, எதுக்காக சுதந்திர தினம் கொண்டாடுறோம்? சுதந்திரம் கிடைச்சது, அதனால சுதந்திர தினம் கொண்டாடுறோம் இல்லையா? சரி, சுதந்திர தினம் கொண்டாடுறோம் இல்லையா? அது வந்து யாரெல்லாம் நமக்காக வந்து இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்றதுல யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும்? மகாத்மா காந்தி, நேரு, கொடிகாத்த குமரன். ஓகே, சரி, இவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கு இல்லையா? நான் கொஞ்சம் பேரோட ஃபோட்டோஸ் காட்டுறேன். உங்களுக்கு அதில் யாரையாச்சும் தெரியுதான்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, ஓகேவா? இது யாருன்னு தெரியும்? வேலுநாச்சியார். இவர் யாருன்னு தெரியுமா? சார் சொல்லுங்க. கொடிகாத்த குமரன். கொடிகாத்த குமரன் எதுக்காக, என்ன தெரியும் அவரை பற்றி? யார் இவர்? ஞாபகம் இல்லையா? தேசிய கொடியை வந்து மண்ணில் விழாம பாதுகாத்ததுனால தான் இவர் வந்து கொடிக்காத்த குமரன்னு சொல்லி சொல்றோம், ஓகேவா? இவர் வந்து கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தான் இவர், ஓகேவா? லாஸ்டா இவர் யாரு தெரியாதா? இவர் வந்து திப்பு சுல்தான், ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து திப்பு சுல்தான் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், ஓகேவா? சரி, ஓகே. அதாவது உண்மையிலே ரவி வந்து என்ன 3 ஆன்சர்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க. 2 மட்டும் தான் அவங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ண தெரியல. 2 தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. இவர் யாரும் தெரியுமா? தெரியுமே. சொல்லுங்க பேர். பேர் வந்து கொடிக்காத்த குமரன். கொடிக்காத்த குமரன். நீங்கள் என்ன ஐடியா, உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கா? அவர் தான் கொடிக்காத்த குமரன், ஓகேவா? அதாவது இவர் வந்து கொடிக்காத்த குமரன் தான். பசங்க வந்து சீரியஸ்லி கரெக்டாகவே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி கேட்கப்பா. இவர் யார்? வந்து இல்லை நம்ம தமிழில் படிச்சிருவோம். நாங்கள் வந்து வேலுநாச்சியார். நீங்கள் உங்களுக்கு என்ன ஐடியா, ஏதாச்சும் ஐடியா இருக்கா? வேலுநாச்சியார் தான் தமிழில் படிச்சிருவோம். உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை வேலுநாச்சியார். அதாவது அவங்க சொன்னதுனால இவங்க வந்து வேலுநாச்சியார்னு சொல்றாங்க. மேபி வேலுநாச்சியாரா இருக்கான்னு பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி இது வேலுநாச்சியார் தான் கரெக்ட் ஆன்சர். நீங்க 2 பேருமே ஆன்சர் பண்ணது. அண்ட் தேர்ட் ஒன், இவர் யாருமா? திப்பு சுல்தான் அடிக்கிறேன். திப்பு சுல்தான் கரெக்ட். 100%. 100% இது திப்பு சுல்தானே தான். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன், ஓகேவா? இவர் யார்? கருப்பன். கருப்பனா? சத்ரபதி சிவா. அங்கிருந்து சொன்னாலும் நான் எடுத்துக்க மாட்டேன், இங்கிருந்து சொன்னாதான் ஏத்துப்பேன். யார் இவரு? சத்ரபதி விஜய் சங்கர். நோ. கட்டபொம்மன். எக்ஸாக்ட்லி, இது வந்து கட்டபொம்மன் தான். கட்டபொம்மன். ஓகே, கரெக்டாகவே அந்த எல்லாத்துக்கும் ஆன்சர் சூப்பராகவே பண்ணாங்க இவங்க. அண்ட் உங்களுக்கெல்லாம் ஒரு சாக்லேட்ஸ். ஆன்சர் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் சாக்லேட். யாரெல்லாம் ஆன்சர் பண்ணி ஆன்சர் பண்ணாதவங்களுக்கு சாக்லேட்ஸ் கிடையாது. சரி, ஓகே. ஆகஸ்ட் 15 வந்து எதுக்காக கொண்டாடுறோம் தெரியுமா? இண்டிபெண்டன்ஸ் டே வந்து எப்படி நமக்கு கிடைச்சது?
சுதந்திரம் சுதந்திர தினம் எப்படி கிடைச்சது, யாருனால கிடைச்சது? ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னால கிடைச்சது. சரி ஓகே, நான் கொஞ்சம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஃபோட்டோஸ் காட்டுறேன், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இவர் யாரு தெரில. தெரியலையா? இவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். இவரே தெரியுமா? இவரேன்னு தெரியாதா? இவர் வந்து கொடிக்காத்த குமரன். ஓகேவா? இவர் வந்து நம்மளோட இந்திய தேசிய கொடி வந்து மண்ணில் விழாம காப்பாத்துனதுனால தான் இவர் பேர் வந்து கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இவர் தெரியுமா? இவங்க வந்து வேலு நாச்சியார், சிவகங்கையோட மங்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இவர் தெரியாது. தெரியல. இவர் வந்து திப்பு சுல்தான். ஓகேவா? இவரும் ஒன் ஆஃப் த நம்ம நாட்டுக்காக போராடின ஒருத்தர். ஓகேவா? சரி, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரீடம் ஃபைட்டர் யாரு? காந்தி. காந்தி வந்து ஏதாவது பண்ணதா ஒரு விஷயம் தெரியுமா? அது தாண்டி மார்ச். தண்டி யாத்திரை போனதா? உப்பு சத்தியாகிரகத்துக்காக தண்டி யாத்திரை போனதா? ஸோ எதுக்காக நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடுறோம்? ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு. நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச ஃப்ரீடம், அதனால நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரீடம் ஃபைட்டர் யாரு? மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி. உங்களுக்கு? ஜான்சி ராணி. ஜான்சி ராணி. ஓகே, எதனால உங்களுக்கு மகாத்மா காந்தி பிடிக்கும்? அவர் அகிம்சாவா இருந்து எல்லாரும் சேவ் பண்ணாரு. அகிம்சை வழியில போராடி எல்லாரையும் வந்து காப்பாத்துனாங்க. உங்களுக்கு ஏன் ஜான்சி ராணி? ரொம்ப தைரியமா இருப்பாங்க. ஓகே, நீங்களும் ரொம்ப தைரியமான பொண்ணா? அப்போ கண்டிப்பா இருக்க வேண்டியது. யாரா இருந்தாலும் கண்டிப்பா தைரியம்ன்றது நமக்கு இருக்கணும் இல்லையா? சரி ஓகே, இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஃபோட்டோஸ் காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் பாருங்க. ஓகேவா? வேலுநாச்சியார். வேலுநாச்சியா. ஓகே, வேலுநாச்சியார் எதுக்காக? வேலுநாச்சியார் வந்து நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்க? அதை பண்ணதா தெரியுமா? தெரியாது. போர் போட்டு நமக்காக சண்டை போட்டு நம்ம வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கு இவங்களும் ஒன் ஆஃப் த காரணம் இல்லையா? இவங்க வந்து சிவகங்கையோட மங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இவங்க யாரும் தெரியுமா? மேபி நோ ஐடியா. இவங்க வந்து கொடிக்காத்த குமரன். கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? கொடிக்காத்த குமரன் நம்ம படிச்சிருப்போம், ஸ்கூல் புக்ஸ்ல கண்டிப்பா படிச்சிருப்போம். இவங்க வந்து கொடியை வந்து நம்மளோட தேசிய கொடியை வந்து மண்ணில் விழாம காப்பாத்தினாங்க. அவர் உயிர் போற நேரத்துல கூட இவர் வந்து மண்ணில் விழாம நம்மளோட தேசிய கொடியை காப்பாத்தினதுனால தான் இவர் வந்து கொடிக்காத்த குமரன்னே பேர் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இவர் யாரு? மேபி நிம்மவலே சேரர் சோழர் அவங்க அந்த கேட்டகரியில் வரா? இல்ல, இவரோட ஒரு டயலாக் ரொம்ப ஃபேமஸ். சரி, இவங்க வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் யாரு? திப்பு சுல்தான். திப்பு சுல்தான். சரி, இவங்க திப்பு சுல்தான் தான். சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரீடம் ஃபைட்டர் யாரு? எனக்கு பிடிச்ச ஃப்ரீடம் ஃபைட்டர்னா பகத்சிங், வஉசி, இந்த மாதிரி ஒன்று இருக்கு. அவங்களெல்லாம் பிடிக்கும் இல்லையா? சரி ஓகே, நான் இப்போ கொஞ்சம் ஃபோட்டோஸ் காட்டுறேன், அதில் இருக்கவங்க நேம் யாருன்றது கொஞ்சம் ஃபைன் பண்ணுறீங்களா? இவர் யாரு? மருது சகோதரர்கள். இவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் கொடிக்காத்த குமரன். எதனால இவர் கொடிக்காத்த குமரன் நம்ம சொல்றோம்? ஏன்னா அவர் சாகும்போது கீழே வந்து அவர் இந்தியா ஃப்ளாக் வந்து கீழே விழாம கையில் பிடிச்சிருந்தார் கடைசி வரைக்கும். ஓகே, சூப்பர் குட். நெக்ஸ்ட், இவங்க யார்? வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரை வந்து என்னன்னு நம்ம சொல்லுவோம்? அவங்களுக்கு ஒரு பட்ட பேரா சொல்லுவாங்க இல்லையா? அவங்க பிறந்த மண்ணை வந்து சிவகங்கை. சிவகங்கையோட மங்கை, அதனால இவங்க வந்து வேலுநாச்சியார் வந்து ஒரு பெரிய விஷயம். இவர் யார்? திப்பு சுல்தான். ஓகே, திப்பு சுல்தான் என்ன பண்ணாரு அதை தெரியுமா? அவரும் நமக்காக ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர். ஓகே, இப்போ வந்து ஆகஸ்ட் 15 வர போகுது, கரெக்டா? ஆகஸ்ட் 15 வந்து எதுக்காக லீவ் விடுறாங்க? ஏன்னா அன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே. நான் இண்டிபெண்டன்ஸ் டே. கரெக்ட், இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா? ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே வந்து எப்படி கிடைச்சது நமக்கு? அது தெரியலையே. சரி, இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஃபோட்டோஸ் காட்டுறேன், உங்களுக்கு அதில் யாராச்சும் கண்டுபிடிக்க முடியுதா? பார்க்குறீங்களா? இவர் யாருன்னு தெரியுதா? இல்லை. இவர் வந்து திப்பு சுல்தான். ஓகேவா? இவங்க யார்? பார்த்தது இல்லையே ஃபோட்டோவை. பார்த்தது இல்லையா? இவங்க வந்து வேலு நாச்சியார். இவர் யாரு? காமராசரா? ஐ, காமராசர் எப்படா வாழ்லாம் வச்சிருந்தாரு? யாருன்னு தர்ற? இவர் தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கேட்கிறாய் குஸ்தி அப்படின்லாம் ஒரு டயலாக் அடிச்சாரு. இவர் யாரு? சரி, இவர் வந்து கொடிக்காத்த குமரன். கரெக்டா? இதை மாதிரியே வேற ஒன்று வருமே எங்களுக்கு பாடம். அப்படியா? பார்த்துருக்கீங்களா இவரை முன்னாடி? ஆனால் வேற பேர் வரும் அதில். ஆகஸ்ட் 15 எதுக்காக நம்ம கொண்டாடுறோம்? தெரில. இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கலாம். அப்படி இருந்தால் நாங்கள் கொடியை ஏற்றுவாங்க, எல்லாச்சும் ஆடுவாங்க பாடுவாங்க. நீங்கள் எதுலையாவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். எதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க? ஆடுவாங்க பாடுவாங்க, ஆளுக்கு மேலே ஏறி நின்று சண்டை போடுவாங்க. சண்டெல்லாம் போட்டு என்ன பண்ணுவீங்க? பிரமிடும்பாங்க, அது மேலே ஏறி நின்று சண்டை போடுவான். ஓகே, அப்புறம் ஸ்பீச் கொடுத்துருக்கேன், அவள் தான் பண்ணியிருக்கேன். சரி ஓகே. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரீடம் ஃபைட்டர் யாரு? எனக்கு சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் பிடிக்குமா? சரி ஓகே,
நான் இப்போ கொஞ்சம் ஃபோட்டோஸ் காட்டுறேன், அதுலேருந்து யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க, ஓகேவா? இவர் யார்? இவர் பேர் கட்டபொம்மன். கட்டபொம்மனோட ஃபுல் நேம் தெரில. வீரபாண்டிய கட்டபொம்மன், ஓகேவா? இவர் வந்துட்டு வேலுநாச்சி அறிவாங்க. இவர் யார்? திப்பு சுல்தான். திப்பு சுல்தான். இவர் இவர் என்னன்னு தெரியல. ஒரு ராஜான்னு தெரியும். இவர் ராஜான்னு தெரியும், ஆனால் என்னன்னு தெரியல. ஓகே, இவர் ஒன் ஆஃப் த ஃப்ரீடம் ஃபைட்டர், ஓகேவா? இவர் யார்? கொடிக்காத்த குமரன். எதனால இவருக்கு கொடிக்காத்த குமரன் பேர் வந்தது? தெரில, ஒருவேளை இந்தியாவோட ஸ்ட்ரகிள் அப்போ இந்தியாவோட ஃப்ளாகை காப்பாற்றிருப்பாரு. மேபி அப்படி இருக்கலாம். ஓகே, சூப்பர். நீங்க வந்து ஃப்ளூக்ல தான் அடிக்கிறீங்க, ஆனாலும் கரெக்ட் தான். அந்த கொடி காத்தது குமரன் அப்படின்ற அந்த பேர்லயே இருக்கிற மாதிரி தான் அவர் நம்ம நாட்டோட கொடியை வந்து கீழ்வளாம காப்பாத்தினாரு. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரீடம் ஃபைட்டர் யாரு? மகாத்மா காந்தி. இவர் யார்? கொடிக்காத்தர் குமரன். கொடிக்காத்த குமரன். எதுக்காக இவருக்கு கொடிக்காத்த குமரன் அப்படின்னு பேர் வந்தது? நம்ம இந்தியன் ஃப்ளாகை வந்து இது கீழே விழாமல் பார்த்துக்கிட்டாரு. ஓகே, இவர் யாரு? தெரியாது. இவர் வந்து திப்பு சுல்தான். இவங்க யாரு? இவங்க வந்து வேலு நாச்சியார். இவர் யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மை. ஓகே, இவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரீடம் ஃபைட்டரோட ஒருத்தர் சொல்லுங்க. சுபாஷ் சந்திரபோஸ். சுபாஷ் சந்திர போஸ். சரி, ஓகே. நான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஃபோட்டோஸ் காட்டுறேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. இவங்க யாரு? வேலுநாச்சியார். கரெக்ட். இவங்க யாரு? அக்பரா. இல்ல, இவங்க வந்து திப்பு சுல்தான். இவர் யாரு? கொடிக்காத்த குமரனா? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. கொடிக்காத்த குமரன். எதனால இவருக்கு கொடிக்காத்த குமரன் நம்ம சொல்றோம்? ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபைட் நடக்கும்போது ஏதோ கொடியை வச்சுட்டு சாவாராம். கரெக்ட். லாஸ்ட். இவர் யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன். கரெக்ட், வீரபாண்டிய கட்டபொம்மன். சரி, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரீடம் ஃபைட்டர் யாரு? வேலுநாச்சியார். வேலு நாச்சியார் பிடிக்குமா? சரி, ஓகே. இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஃபோட்டோஸ் காட்டுறேன், நீங்க வந்து கண்டுபிடிக்கிறீங்களா? சரி, ட்ரை பண்ணுங்க. சரி, இவர் யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன், ஓகேவா? இவர் யாரு? நிஜமா தெரியாதுக்கா. தெரியலையா? சரி, வந்து கொடிக்காத்த குமரன். இவர் யாரு? எனக்கு தெரியாதுக்கா. இவர் வந்து திப்பு சுல்தான். இவர் யாரு? இவங்க யாரு? வேலுநாச்சியார். உங்களுக்கு பிடிச்ச வேலு நாச்சியார், ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரீடம் ஃபைட்டர் யாரு? காந்தி. காந்தி. உங்களுக்கு தெரியல, நான் அவ்வளோலாம் படிக்கல. இல்லையா? சரி, ஓகே. இப்போ நான் கொஞ்சம் பேரோட ஃபோட்டோஸ் காட்டுறேன், உங்களுக்கு அதில் யாரை தெரியுதுன்னு பார்ப்போமா? நீங்கள் சொல்கிறீங்களா? இவர் யாரு? சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. நேரு. இல்லை, நேரு வந்து பேக்கெட்டில் ரோஜா போச்சிருப்பாரு, அவர் தான் நேரு. இல்லை, இவர் வந்து கொடிக்காத்த குமரன், ஓகேவா? இவர் யார்? ஐயோ, இங்கே நடத்துனாங்க இதை. நேத்து நடத்துனாங்களா? சரி, இவர் வந்து திப்பு சுல்தான். இவங்க யாரு? வீராங்கனை வேலுநாச்சியார். ஓ, எக்ஸாக்ட்லி, கரெக்ட். வீராங்கனை வேலு நாச்சியார். இவங்க யாரு? இவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் விஷ் பண்ணிடலாமா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு? ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. 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 தேங்க்யூ.